கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் அன்பு சகோதரர் நடராஜன் அவருடைய சாட்சி நாம் கேட்டிருந்தோம். அதாவது மகனை இழந்து போகிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், 2 பேர பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறார், நல்ல ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார். இப்போ பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை போல இருக்கணும். முடியுமா? முடியாத காரியம். ஆனால் அவர் கொடுத்த இந்த வசனங்களின் பிரகாரமாக வாழ்க்கையை நாம் என்ன செய்யலாம்? அமைத்து கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொண்டார், என்னென்ன காரியங்களை அவர் செய்தார், அதைத்தான் நாம் இன்றைக்கு சாட்சியாக பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் அன்பு சகோதரர் நடராஜன் அவர்கள். இவர்கள் தமிழ்நாட்டிலே திருப்பூர் மாவட்டத்திலே குமரலிங்கம் என்ற இடத்தை சார்ந்தவர்கள். இந்த சாட்சியை நம்முடைய அன்பு சகோதரர் சந்தோஷ்குமார் அவர்கள் எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? ஐயா, உங்களை பற்றின ஒரு சாட்சி சொல்ல இருக்கிறீங்க. உங்களை பற்றின ஒரு அறிமுகம். உங்கள் பேர் நடராஜன். நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவன். 21 ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்று வந்திருந்தேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே பணிபுரிந்த போது கோவை, நீலகிரி, பெரியார் மாவட்டம் 3 மாவட்டங்களுடைய தொழிற்சங்க தலைவராக INDC இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைவராக இருந்துள்ளேன். அந்த காலகட்டத்திலே பழனியிலே நான் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்த போது ஒரு நண்பர் வேலாயுதம் என்பவர், ஊட்டியை சேர்ந்தவர், என்னை சந்தித்து விட்டு கோவை ஊட்டி செல்கின்றார். பச்சிலே தவறி கையிலே விழுந்து விடுகிறார், கால் முறிந்து விடுகிறது. அவருக்கு போக்குவரத்து கழகத்திலே நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்து காலை சரி செய்து மீண்டும் அவர் டிரைவராக பணிபுரிந்து ஒரு 5 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இதுபோல பல தொழிலாளிகளுக்கு அரசு போக்குவரத்தில் விபத்து ஏற்பட்டு விட்டால் உடனே போய் அவர்களை காப்பாற்றுவது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்கள் சில நேரத்தில் அவர்கள் இறந்து விட்டால் அவர் துணைவியாளர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுப்பது, இது போன்ற அரசு ஓய்வு பெற்ற தொழிலாளர் சங்கம் என்று கோவையிலே வைத்துள்ளோம். அவர்களை உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இதுவரை செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். என் வீட்டிலே என் மனைவி கடந்த 6 மாதத்துக்கு முன்பு திடீரென்று தலையிலே இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு நரம்பு பாதித்து கையால் நடக்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டார்கள். ஒட்டஞ்சத்திரத்திலே கிறிஸ்டின் ஆஸ்பத்திரியிலே போய் பரிசோதனை செய்கின்ற போது இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் இந்த மாத்திரை தான் கொடுக்க முடியும், 40% தான் இவர்களை காப்பாற்ற முடியும் மாத்திரை மூலம் என்று சொன்னார்கள். அதன்படி அந்த என்னுடைய மனைவிக்கு கொடுத்து வருகின்றேன். அது 6 மாதத்துக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று சர்ச்சையிலே சொன்னார்கள். இப்போ 6 மாதத்துக்கு பின்னே தற்போது நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், ஆண்டவருடைய முழு ஆதரவு. ஆண்டவரை நான் நினைத்து அந்த பெண்ணின் தலைமீது பைப்பினை வைப்பேன். தற்போது அவர்கள் நடக்கின்றார்கள், நல்லா பேசுகின்றார்கள். இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் உயிரோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்துள்ளார். ஒரு பெரிய சாட்சி உங்களுடைய சாட்சி. 19 ஆண்டுகளாக ஐயப்பன் பக்தராக இருந்த நீங்கள் ஒரு கோர்ட்ல தவறான ஒரு தீர்ப்புக்கு, ஒரு பொய் குற்றச்சாட்டுகளுக்கு இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்ததற்கு பிற்பாடு 2005 ஞானஸ்தானம் எடுத்து இவ்வளவு ஒரு மாற்றத்தை பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமா இருக்கிறது. இப்பொழுது நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? தற்போதும் நான் என்னுடைய காலையிலே எழுந்தவுடன் பைபிள் படிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை. பக்கத்தில் இருந்த அருகாமையில் இருக்கிற சர்ச்சுகளுக்கு சென்று விடுவதுதான். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு செல்வேன். கடந்த 2 ஆண்டுகளாக சந்தோஷ்குமார் என்பவருடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவருடன் தொடர்பு கொண்டதுக்கு பின்னாலே மலைவாழ் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கான நினைவுகள். மலைவாழ் மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற சேவை அரசாங்கமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கூட அவர்கள் செய்து கொடுத்து அவர்களுக்கு உணவு, இருப்பிடம், தங்குகின்ற இடத்திலே தங்குவதற்கு வசதி, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள் போன்றவை வாங்கி கொடுத்து என்னையும் நேரடியாக கூட்டி சென்றிருந்தார். ஆண்டிவிட்டி அருகாமையில் மந்தித்து என்கின்ற கிராமத்திலே. ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா? பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகோதரர் என்னென்ன செய்கிறாரு? வேதம் வாசிக்கிறார், ஆலயத்துக்கு செல்கிறார், ஜெபிக்கிறார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் மனைவிக்காக ஜெபித்து இன்னும் 2 வருடம் உயிரோடு இருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். இதுதாங்க ஆண்டவர் நமக்கு காட்டிய ஒரு வழி. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாருங்கள், சங்கீதம் 145
8 சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கிற நாம் அவருக்கு உண்டான மனதொருக்கத்தோடு நாம் மற்றவர்களை அணுக வேண்டும். சரியா? அப்போ நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் அதிகாரம் 2 இறைவசனம் 6. Whoever claims to live in him must walk as Jesus did. A reading from 1 John chapter 2 verse 6. வசனம் சொல்கிறத பார்த்தீங்களா? யார் ஒருவன் கடவுளுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறானோ அவர் நடந்தபடியே அவனும் நடக்க வேண்டும். அதாவது இப்போ நாம் சொல்கிறோம் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நடந்தபடியே நாமும் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நடப்பதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரையும் சாட்சியை அனுப்பி கொடுத்த சந்தோஷ்குமார் அவர்களையும் அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.